உள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் கடிதம் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய. ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வான தூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானென்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்கள் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். எனக்கு அருமையானவருடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் செய்தி உண்டு. அது என்னவென்றால் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த செய்தி. ஏனென்றால் அந்த செய்தியை மற்ற யாரும் சொல்லலை, இயேசுவே சொல்லியிருக்கின்றார். இறை வார்த்தைகளெல்லாம் தூய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டபடியினாலே வானமும் பூமி ஒளிந்தாலும் இந்த இறை வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று இயேசு சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே 2ஆம் வருகை குறித்து இயேசுவே சொல்லுகிறார், என் தந்தையின் இல்லத்திலே பல இடங்கள் இருக்கிறது, அதில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். நான் போய்விட்டு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு திரும்பி வருவேன். வந்து உங்களை என்னோடு கூட்டிக் கொண்டு போவேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை சொல்லுகின்றார். ஆக 2ஆம் வருகை என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. எப்பொழுது அதுதான் யாருக்கும் தெரியாது. ஏன் இயேசுவே சொல்லுகின்றார், மனுமகனுக்கு கூட அது தெரியாது என்று சொல்லுகின்றார். இப்போ வருகைக்கான காலம் வந்துவிட்டபடினாலே என்ன நடக்குமாம்? அந்த வருகையின் நாட்களிலே கடவுளுடைய கட்டளை பிறக்குமாம். என்ன கட்டளை? இறைமகன் போகலாம், 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படி நீங்கள் போய் மக்களை கூட்டுவாங்கன்னு சொல்லி கடவுளுடைய அனுமதி கிடைக்கிறது, கட்டளை பிறக்கிறது. கட்டளை பிறந்தவுடன் முதன்மை வான தூதர்களும் மற்ற தூதர்களும் ஆரவாரம் செய்வார்களாம், குரல் எழுப்புவார்களாம். ஏன்? இயேசுனுடைய 2ஆம் வருகையிலே அநேக மக்களை அழைத்து கொண்டு வரப்போகிறார் இல்லையா, அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் பாடுவார்களாம். அதைத் தொடர்ந்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக எக்காலம் துணிக்கும். எக்காலம் குரல், அந்த சத்தம் கேட்க கேட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். வரும்போது என்ன நடக்குமா? 2 விஷயம் நடக்குமா. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் அதுவரையில் வாழ்ந்து மரித்தவர்கள், அவங்க எந்த ஊரில் வேணால் இருந்திருக்கலாம், எந்த நாட்டில் வேணால் இறந்துருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்திருக்கிறார்களா, ஒரு சாட்சிய வாழ்ந்து மரித்திருக்கிறார்களா, அப்படிப்பட்டவர்கள் முதலாக உயிர் தெழுவாங்களாம். அவரோடு போவதற்கு ஆயத்தமாகிடுவாங்க. 2வது, உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிற நாம் மாற்று உரு பெற்று, ஏனென்றால் இந்த உடலில் விண்ணகம் செல்ல முடியாது, நமக்கான விண்ணகத்திற்கான உடல் கொடுக்கப்பட்டவர்களாக மாற்று உரு பெற்று நாம் பயணப்படுவோம். எல்லோரும் போவோமா? தெரியாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார், 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். 2 பேர் வயல் உழுவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். இப்படி 2 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் விடப்படுவார்னா, அப்போ தகுதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அவர் பயணப்பட முடியும். அப்படி தகுதியாக இருப்பவர்கள் எல்லோரும் மாற்று உரு பெற்றவர்களாக அவரோடு பயணப்பட்டு விண்ணகம் செல்ல முடியும். இப்போ கேள்வி என்னென்னா, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 20 மரித்தவர்கள் மரித்து போனார்கள், அப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இயேசு வந்தார் என்றால் நாம் அவரோடு பயணப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? நம்மை அவர் அழைத்து கொண்டு போவதற்கு நாமும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுதான் செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். இதுவரை நான் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாக, அவருடைய வார்த்தைகளுமே நடக்கிற மக்களாக, அவரது திருவுளத்தை செய்கிற மக்களாக வாழ்ந்திருக்கிறோமா? ஒருவேளை அவற்றிலாவது தவறி இருந்தோம் என்றால் நம்மை சரி செய்து கொள்வோம். இனி வாழும் காலங்களிலே ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாக, அவருடைய திருவுளத்தை செய்கிற மக்களாக மாறுவோம். ஆண்டவர்
நிச்சயமாக நம்மையும் அவரோடு அழைத்து கொண்டு செல்வார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே இயேசுவின் 2ஆம் வருகையிலே நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி. எங்களோடு இருந்து எங்களை பக்குவப்படுத்துங்க, கற்றுக் கொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பராம் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.